தெய்வத்தின் குரல் மூன்றாம் பாகம். தெய்வ தத்துவம் தெய்வங்கள். நவநீத கிருஷ்ணன் வடபத்ரசாயி. பகுதி 2. ஆலமரத்தின் கீழே உட்கார்ந்து கொண்டு ஞானோபதேசம் பண்ணுகிறவர் பரமேஸ்வரன். வடவிருக்ஷ மூல நிவாசி. மகாவிஷ்ணு ஆலிலை மேலே படுத்துக்கொண்டு ஞான உபதேசத்துக்கு நேர் ஆப்போசிட்டாக தோன்றும் மாயாவிலாசத்தை காட்டுகிற வடபத்ரசாயி. மாயாவிலாசத்தை காட்டியே ஞானம் கொடுத்து விடுகிறார். பிரலயம் என்பதாக அத்தனை மாயாலோகமும் சிருஷ்டியும் தன்னிலே லயித்து போய்விடுவதைத்தானே காட்டுகிறார். மாயையில் இருந்து நம்மை விடுவித்து முக்தி தரவே இப்படி தர்சனம் தருகிறார். அதனால்தான் இந்த அவசரத்திலே ரூப பேதத்திலே அவரை முகுந்தன் என்பது. முகுந்தன் என்றால் முக்தி தருகிறவன் என்று அர்த்தம். கரார விந்தேன பதார விந்தம் முகார விந்தே வினிவேஷ யந்தம் வடஸ்ய பத்ரஸ்ய புடே ஷயானம் பாலம் முகுந்தம் மனசா ஸ்மராமி. தாமரைப்பூ மாதிரி இருக்கிற கால் கட்டை விரலை தாமரைப்பூ மாதிரியே இருக்கிற கையினால் பிடித்து இழுத்து தாமரைப்பூ மாதிரி இருக்கிற வாய்க்குள்ளே போட்டுக்கொண்டு ஆலிலை மேல் சயனித்திருக்கும் குழந்தை முகுந்தனை முழு மனசோடு ஸ்மரிக்கிறேன் என்று அர்த்தம். கால் கட்டை விரலை எதற்காக வாயில் போட்டுக்கொண்டு சப்ப வேண்டும்? மாந்தாதா என்று சூரிய வம்சத்தில் ராமருக்கு ரொம்பவும் முந்தி ஒரு ராஜா இருந்தார். அவர் நேராக அவருடைய தகப்பனாரிடமிருந்து பிறந்து விட்டார். அதனால் அவருக்கு பால் கொடுப்பதற்கு அம்மா இல்லை. அந்த சமயத்தில் இந்திரனே நான் கொடுக்கிறேன் மாம் தாத்தா என்று சொல்லி குழந்தையின் கை கட்டை விரலை எடுத்து அதன் வாய்க்குள் வைத்தான். மனுஷ்ய சரீரத்தில் ஒவ்வொரு அங்கத்திலும் ஒரு தேவதை வசிப்பதில் கைக்கு உரிய தேவதை இந்திரன்தான். தான் சாப்பிட்டிருக்கிற அமிர்தம் இந்த கையின் கட்டை விரலால் குழந்தையின் வாய்க்கு போகும்படி இந்திரன் அனுகிரகித்தான். அநேக குழந்தைகள் வாயில் விரல் போட்டுக்கொள்வது அதனால்தான். ஆனால் இங்கே பகவான் வாயில் போட்டுக்கொண்டிருப்பது கை கட்டை விரல் அல்ல, கால் கட்டை விரல். அவர் சரீரத்தில் இன்ன இடம் என்று இல்லாமல் தலையோடு கால் அமிர்தமயமானவர். அமிர்த வபுகு என்றே விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் பெயர் இருக்கிறது. அதனால் இந்திராதி தேவர்கள் கையால் செய்வதை தாம் காலால் செய்ய முடியும் என்று காட்டுகிறார் போல கால் விரலை சப்பிக்கொண்டிருக்கிறார். சாப்பிடுவது பிரம்மம், சாப்பிடப்படுவது பிரம்மம், சாப்பாடு போடுவதும் பிரம்மம் என்பது மந்திரம். அந்த உண்மையையும் நிரூபித்து காட்டுகிறார். தன் விரலை தானே வாயில் எடுத்து வைத்துக்கொண்டு சாப்பிட்டும் கொள்கிறார். அப்படியே சாப்பிடவில்லை, சப்புகிறார், சாப்பிடுகிறார். இடது கால் கட்டை விரல்தான் அவர் சப்புவது. நடராஜாவின் தூக்கிய திருவடியும் இடதுதான். பகவானை போல ஷரீரம் பூரா அமிர்தமயமாக நாம் இல்லாவிட்டாலும் நமக்கும் இடது பக்கத்தில் சந்திர நாடி என்று ஒன்றை அவர் அனுகிரகித்திருக்கிறார். சந்திரன் அமிர்தம் பெருக்குகிறவன். அனுஷ்டானம் யோக சாதனை செய்தால் சந்திர நாடியில் அமிர்தம் ஓடுவது தெரியும். அதை காட்டவும் தான் இடக்கால் கட்டை விரலை ருச்சி பார்க்கிறார். கால் மட்டமானது, இடது பக்கம் மட்டமானது என்றெல்லாம் இல்லாமல் எல்லாம் உசத்தி, எல்லாம் அமிர்தம் என்று காட்டுகிறார். இப்படி அவருக்குள்ளேயே அமிர்தம், அவரே அமிர்தமாயிருந்தும் வெளியே இருந்து வெண்ணையை திருடி சாப்பிட்டுவிட்டு அடி வாங்கி கொண்டு அதற்காக பொய் சொல்லி கொண்டு இருந்திருக்கிறார் என்றால் இது மட்டத்திலும் மட்டமான நம்முடன் விளையாடி லீலாமிருத்தமும் பிரேமாமிருத்தமும் கொடுக்க வேண்டும் என்ற கிருபாமிருத்த சாகரமாக அவர் இருப்பதால்தான். எப்போதோ பிரளயத்தில் வடபத்ரசாயியாக வந்தவனை நவநீத கிருஷ்ணனாக எப்படி சொல்லலாம்? யோசித்தால் இதற்கு காரணம் தெரிகிறது. மகாவிஷ்ணுவுக்கும் கிருஷ்ண பரமாத்மாவுக்கும் துளி கூட வித்தியாசமே சொல்லப்படாது. அவதாரம் என்று
சும்மாவுக்காகத்தான் சொல்லுகிறது. அவர் அசல் மகாவிஷ்ணுவேதான். கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம். குறிப்பு: பாகவதம் 1.3.28. இன்னும் சொல்லப்போனால் மகாவிஷ்ணு என்று சொல்வதும் கூட அவரை குறுக்குவதுதான். அவரே தம்மை. குறிப்பு: அடுத்து வரும் கண்ணனின் கூற்றுகள் கீதையில் விபூதி யோகம் என்னும் 10ஆம் அத்தியாயத்தில் வருவன. ஆதித்யானாம் அகம் விஷ்ணுஹு. ஆதித்யர்களுக்குள் நான் விஷ்ணு என்கிற மாதிரி ருத்ரானாம் சங்கரச்சாஸ்மி. ருத்ரர்களில் நான் சங்கரன் என்று சிவரூபமாகவும் தான் சொல்லிக் கொள்கிறார். ராமன், ஸ்கந்தன் எல்லாமே நான் தாண்டா என்கிறார். நான் நான் என்று எல்லோர் ஹிருதயத்தில் இருப்பதும் தான் தான் என்றே ஆரம்பிக்கிறார். என்னையன்றி சராச்சரம் எதுவும் கிடையாது என்று சாக்ஷாத் பரபிரம்ம ஸ்வரூபமாகவேதான் தம்மை தெரிவித்துக் கொள்கிறார். அதனால்தான் கிருஷ்ண பரமாத்மா என்றே அவரை சொல்வதும் பூர்ணம் பிரம்ம சனாதனம் என்பதும். ஆகையால் பால ரூபத்திலே வந்து மனசை கொள்ளை கொள்வது முக்கியமாக கிருஷ்ணருடைய காரியமாய் இருப்பதால் இப்படி பச்சை குழந்தையாய் அவர் பச்சை இலை மேலே மனமோகனமாக மிதக்கிற போது அவரை கிருஷ்ணனாகவே நினைக்கிறோம். அமிர்தத்தை உண்டு காட்டுவதாலேயே நமக்குள்ளே அவர் அமிர்தத்தை ஊட்டி விடுவதால் நாம் சாவிலிருந்து விடுபட்டு அமரத்தன்மை பெறுகிறோம். அதனாலேயே அவரை இந்த ரூபத்திலே அமரமான முக்தி நிலையை தரும் முகுந்தனாக சொல்வது. இந்த முகுந்த நாமாவும் முக்கியமாக கிருஷ்ணனுக்குத்தான் உண்டு. பீஷ்ம முக்தி பிரதாயகாய நமக என்று அவருக்கு அஷ்டோத்தர சதத்தில் அர்ச்சனை பண்ணுகிறோம். ராமர் கூடத்தான் ஜட்டாயுவுக்கு மோட்சம் தந்தார். ஆனாலும் முகுந்தன் என்றாலே கிருஷ்ணன் என்று ஏன் ஆக வேண்டும்? ஏன் அப்படி என்றால், கிருஷ்ண பரமாத்மாதான் அதிபால்யத்திலே அவரை மனசறிந்து கொல்லணும் என்று வந்த பூதனை, அப்புறம் கடைசியிலே அவருடைய அவதார காரியம் பூர்த்தியான முடிவு கட்டத்திலே அவர் மேலே அரியாத்தனத்தால் அம்பு போட்டு அவர் ஷரீர யாத்திரையை முடிக்கும்படி பண்ணின ஜரா என்கிற வேடன், இரண்டுக்கும் நடுவிலே அவரை பொது சபையில் வாயில் வந்தபடியெல்லாம் தூஷித்த சிசுபாலன் ஆகியவர்களுக்கு கூட முக்தி அளித்த பரம கிருபாமூர்த்தி.